திருத்துறைப்பூண்டி வேலை ஆட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பியாஜியோ வெஸ்பா இல்லை என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீல பாருங்க எந்த அளவுக்கு ஆடுதுன்னு நம்ம ரோட்டில் இந்த வண்டியை ஓட்டவே முடியாது அந்த அளவுக்கு ஆடும். ஓகே, இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சாக் ஆப்சர் லிங்க் புஷ் இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் ஆனால் மற்ற வண்டி மாதிரி ஈஸியாக இருக்காது, ஆக்டிவ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக 4K எல்லாத்தையும் இறக்கினா மட்டும் தான் அதில் மாட்ட முடியும். இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஊரில் கிடைக்கலங்க, எல்லாமே ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கி கையில் வச்சுட்டு தான் அந்த வண்டியை பிரிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் புஷ் பாருங்கள், இந்த இடத்துல உள்ள லிங்க் தான் இது. இந்த இடத்துல உள்ள புஷ் தான் வந்து ரொம்ப தேஞ்சு போகணும். வெஸ்பாவுக்கு 4க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கும் இதுக்குமே ஒரே டைப்பு தாங்க. இது வந்து நம்மளாக கையால் கழட்டி மாட்ட முடியாது. இது வந்து ஹைட்ராலிக் லேத்தில் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வரும். இல்லைனா அந்த பேரி நீடில் வைலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், உடஞ்சி போயிடும். அதனால் ஹைட்ராலிக் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இதாங்க இந்த வெஸ்பாவுக்கு உண்டான லிங்க் புஷ்ஷு. இது வந்து நம்ம கையால் கழட்டினோம்னா ஆகாது இது, அதனால் லேத்தில் கொடுத்தா கழட்டணும். இதுதான் அது ஒரிஜினல். இது லிங்க் புஷ் இல்லாமல் மற்ற ஸ்பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் செட்டு மாற்றணும். அது இல்லாமல் ஃப்ரெண்டு டிஸ்க் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பேடு சுத்தமாக போயிடுச்சு. அது இல்லாமல் எம்சி கிட்டு மேலே உள்ள சுத்தமாக அது வந்து ஆகாது. அதனால் செட்டாக வாங்கிட்டாங்க. எம்சி கிட் எல்லாமே ஒரிஜினல் பியாஜியோலேயே எல்லாம் செட்டாக ஒரிஜினலாக வாங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணணும். இதில் சாக்காப்ஸில் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. லேத்து போய்ட்டு கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கு வண்டியில் ஏற்றி ஃபிட் பண்ணணும். ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இதில் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஷேக்கு எந்த வைப்ரேஷன் எதுவுமே இருக்காதுங்க.